வணக்கம் நேர்களே, லா டிவியின் அனுபவம் புது நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு அனுபவத்தை, ஒரு அனுபவ சாட்சியை உங்கள் முன்னால் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை வைக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் லா டிவியின் யாழ் கலையத்திற்கு ஒரு அருமையான போதகர் வந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் போதகர் என்று சொன்னால் அநேகரால் அறியப்பட்டவர், ஒரு மூத்த போதகர். அநேக வருடங்களுக்கும் இந்த ஊழியத்தை யாழ் மண்ணிலே செய்து வருகிறார். அவர் வேறு யாருமல்ல, Pastor.Robert from Koppay Church. வணக்கம் பாஸ்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக லா டிவியின் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களை சந்தித்த போது மிகுந்த உற்சாகமாக வரவேற்ற ஒரு மூத்த போதகர் நீங்கள். இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருப்பதற்கு நீங்களும் ஒரு காரணம். எங்களை வரவேற்றது இன்றைக்கும் நினைவுந்து பார்க்கிறேன். எங்களை வீட்டில் நீங்கள் அழைச்சி எங்களை வரவேற்ற ஒரு காரியம். உண்மையிலே சந்தோஷம் பாஸ்டர். இன்றைக்கு நீங்கள் எங்களுடைய கலையத்துக்கு வந்தது பெரிய சந்தோஷம். அது மட்டுமே எங்களுடைய வானொலியில் வந்து உங்களோட சாட்சியை பயந்து வந்தீங்க. எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நானும் சந்தோஷப்படுகிறேன். இந்த லோ டிவி கலையத்திலே இன்றைக்கு இந்த டிவி ப்ரோக்ராமிலே வந்து பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே இது எங்களுக்கும் ஒரு அனுபவம் புதிதாக இருக்கிறது. ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே இப்படிப்பட்ட அனுபவங்கள் போதன குறைவு கொழும்போடு ஒப்பிடும்போது. ஸோ இந்த நாளில் எங்களுக்கு இப்படிப்பான வாய்ப்புகள் கிடைத்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி பாஸ்டர். தேங்க்யூ. உண்மையிலே சந்தோஷம். அநேகருக்கு வந்து Pastor.Robert யாழ்ப்பாணத்தில் தெரிஞ்சவர்கள் கனடாவும் சரி, யூரோப்பில் சரி நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். அல்லது நம்முடைய பாஸ்டரை யூரோப்பில் இருந்து பார்க்க நினைக்கிறவர்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்ப்பார்கள். நம்முடைய சபையில் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. உங்களுடைய அனுபவத்தை சொல்ல முடியுமானால், உங்களுடைய வாழ்க்கையில எப்ப ஆண்டவர் வந்தார்? எது உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை? எப்படி ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில வந்தது? ஆமாம், என்னுடைய ரட்சிப்பை பற்றி கூறுவேனேயானால் இது வாலிபர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் என்னுடைய சிறிய வயதிலேயே கடவுள் மேல் பற்றுள்ளவன். அதாவது நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு முன்பதாகவே ஒரு பக்தி உள்ளவன். நீங்கள் கிறிஸ்தவரா? நான் உண்மையிலேயே மிக்ஸ்ட். என்னுடைய தகப்பனார் இந்து, என்னுடைய தாயார் கதலிக். அப்படினாலே ரெண்டுக்குமே நாங்கள் போய் வருவதுண்டு. ஆனால் அந்த நாட்களை அதிகமாக நான் கத்தோலிக்க திருச்சபைக்கு போய் அங்கே ஆராதிப்பதுண்டு. எனக்கு ஆண்டவர் மேலே மிகவும் பக்தி இருந்தது. வேதம் சொல்கிறது போல பக்தி உள்ளவனை கத்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்றபடி என்னுடைய 16வது வயதிலே நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்தேன். என்னுடைய பாடசாலையிலே என்னுடைய சக மாணவர் ஒருவர் தான் எனக்கு ஆண்டவராய் இயேசுவை பற்றி சொன்னார். ஆகவே அந்த மாணவருடைய அழைப்பின் பேரிலே நான் திருச்சபைக்கு கடந்து சென்றேன். அங்கே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டேன். குறிப்பாக என்னோடு பேசின காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆகவே அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே நான் செய்து வந்த அந்த விக்கிரக வணக்கங்கள் எல்லாம் என்னுடைய உள்ளத்திலே அது தவறு என்று ஆவியார் உணர்த்தினார். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நான் என்னை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தேன். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். குறிப்பாக என்னுடைய தகப்பனார் மிகவும் ஒரு குடிகாரனாக, மது போதைக்கு அடிமையாகி இருந்த காலம். அந்த காலம் என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருந்தது. தாயார் கண்ணீரும் வேதனையோடும் இருந்தார். அந்த சூழ்நிலையும் என்னுடைய ரட்சிப்புக்கு ஒரு பின்புலமாக அது காணப்பட்டது. ஸோ அந்த சூழ்நிலையில் நான் சமாதானத்தை தேடி அலைந்தேன். மனதிலே நிம்மதி இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த வகுப்பில் இருந்த இந்த மாணவர் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லி தன்னுடைய சபைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கு சென்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்ட நேரத்தில் என்னுடைய உள்ளத்திலே அந்த வார்த்தை தொட்டது. நான் உண்மையிலேயே நான் மிகவும் வைராக்கியமுள்ள ஒரு கத்தோலிக்கனாக இருந்தேன். அந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது வசனத்தின்படி நடக்க வேண்டும், வார்த்தையின்படி என்னை கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தேன். அந்த நாளில் இருந்து என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை ஆரம்பமாகியது. இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களோட கூட படித்த ஒரு சகமானவர். இன்றைக்கு அது நல்ல ஒரு பாடமாக இருக்கட்டும். அன்பு கிறிஸ்தவ பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருந்தா யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக பாருங்க, ஒரு மாணவன் அழைத்ததின் பேரில் பாருங்க, ஒரு வாழ்க்கையை மாதிரி அவர் மூலமாக அநேகர் இன்றைக்கு மாறுவதற்கு, ஆண்டவருக்காய் வருவதற்கு, ஒரு ஊழியம் கட்டப்படுவதற்கு அது வாய்க்கால் அமைந்தது. ஆகவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து
பாஸ்டர் அவர் எப்படி அப்படி நண்பன் அழைச்சி கொண்டு போனது போல நீங்களும் அழைச்சி கொண்டு போங்க. ஏதோ ஒரு வார்த்தை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை அவரை தொட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் மூலமாய் அநேகர் தொடப்பட்டிருக்கிறார்கள். பாஸ்டர், அருமையான ஒரு சாட்சி, வாலிபர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சாட்சி. குறிப்பாய் உங்களுடைய ஊழிய பாதையில் நீங்கள் அநேகர் அநேக பாஸ்டர்ஸில் அநேகர் நாங்கள் உட்பட எல்லாருமே நம்முடைய சொந்த தேசத்தை விட்டு அப்படியே யுத்தத்தின் காரணமாக நாங்கள் போய்விட்டோம், ஓடி போய்விட்டோம்னே சொல்லாமே. ஆனால் நீங்கள் இன்றைக்கும் இதுக்கு நின்று பிடிக்கிறீங்க. இன்றைக்கும் ஊழியத்தின் அநேக பாடுகள் மத்தியில் எப்படி இப்படியான அனுபவங்கள் இருந்தது? யாழ்ப்பாணத்தில் நீங்கள் பட்ட அனுபவ பாதைகளை சொல்லுங்கள். ஊழிய பாதையை பொறுத்த மட்டிலே 1982 ஆண்டு, உண்மையிலே நான் 77ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டதில் இருந்தே நான் என்னுடைய பாடசாலை வாழ்க்கையோடு கூட ஊழியங்களில் ஈடுபட தொடங்கினேன். சுவிசேஷம் அறிவித்தல். நான் வீடு வீடாக போய், அப்பொழுது 16 வயது பையன் வீடு கதவை தட்டி துண்டு பிரசத்தை கொடுத்து சொல்லுவது என்பது அவர்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் என்னுடைய தேவனுடைய அன்பு என்னை உந்தி தள்ளினது. எனக்கு வெட்கமோ அல்லவிட்ட பயமோ ஒன்றுமே இருக்கவில்லை. எனக்கு சாட்சி கூட குறிப்பிட்ட ஒரு சாட்சி சொல்ல முடியும். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு நான் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னேன். அவர் இருந்த ரூமை தட்டி அவர் பிறகு ரட்சிக்கப்பட்டு ஊழியம் கூட செய்தார். பெட்டிக்குளவில் இருந்தவர். அப்படி பலர் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னேன். அந்த நாட்களில் நான் தெரு ஊழியங்கள் செய்வேன். அதாவது ஸ்ட்ரீட் மீட்டிங் என்று சொல்லி அந்த தெருவிலே போய் பாடல்களை பாடி சுவிசேஷத்தை சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, ட்ரெயினில் ஏறி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக நாங்கள் ஒரு 5-10 நிமிஷம் அதாவது யாழ்ப்பாண ஸ்டேஷனில் ஏறி நாவற்குழிக்கு அதில் போகும் வரையும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு 2-3 கம்பார்ட்மெண்ட்டில் போய் ஆண்டவரை பற்றி சொல்லி சுவிசேஷங்களை அறிவிப்போம். பிறகு இறங்கி அந்த நாவற்குழி ஸ்டேஷனில் நின்று அதில் வார ஜனங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவோம். மார்க்கெட் இப்படியே இடங்களே ஊழியங்களை செய்து வந்தோம். அதன் பின்பதாக நான் அட்வான்ஸ்டு படித்து கொண்டிருந்த காலத்திலே எனக்கு ஊழிய அழைப்பு, முழு நேர ஊழிய அழைப்பு ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே IGS இன்டர்நேஷ்னல் காஸ்பல் சிங்கர்ஸ் என்ற ஒரு குரூப் வந்தார்கள். அவர்கள் மிகவும் வல்லமையோடு சுவிசேஷ ஊழியத்தை செய்த ஒரு குரூப். அப்பொழுது நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த குரூப்போடு சேர்ந்து நான் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு போன பொழுது என்னுடைய சபை போதர் எனக்கு ஒரு பெரிய மீட்டிங் நடந்து கொண்டது. ஆல்டர் காலிங் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது திடீரென எனக்கு பின்னால் என் முதுகில் கை வச்சு சொன்னேன், "ரோபர்ட், you are not going to join this group because you have a pastoral ministry. I want to send you to the Bible school." நான் உடனே போதரை கீழ்ப்படிந்தேன். அது ஒரு வழிநடத்தலாக இருந்தது. ஏஜி சர்ச் பாஸ்டர் வாட்ஸ்வர்த் அவர் இப்பொழுது கர்த்தருக்குள் நித்திரையடைந்து விட்டார். அதன் பின்பதாக நான் 1982ஆம் ஆண்டு பைபிள் காலேஜுக்கு ஜாயலில் இருக்கிற எங்களுடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் காலேஜுக்கு போனேன். அது ஒரு பெரிய அனுபவம். 82, 83 உங்களுக்கு தெரியும். மிகவும் பயங்கரமான அனுபவம் அது. எங்களுக்கு கொலை அச்சுறுத்தல்கள் வந்தது. நாங்கள் பயத்தினாலே அந்த வீடுகளை விட்டு ஒளிந்து ஓடினோம். கலவரங்களுக்காக இல்லை பழைய கலவரங்கள், அதாவது 83 ஜூலை கலவரம். ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் அகதிகளாக போய் மாகாண கொலைச்சில் நாங்கள் அகதிகளாக இருந்தோம். அப்பொழுது ஊழியமே எல்லாம் அப்படியே தவிடுபடியாகி போன ஒரு சூழ்நிலை. இப்பொழுது கர்த்தருக்கு தெரிந்த பாஸ்டர் கோல்டன் விக்ரமரட்ன அப்பொழுது சேர்மனாக இருந்தார். அவர் எங்களை உற்சாகப்படுத்தினார். அவர் சொன்னார், "நீங்கள் கவலைப்பட, நான் உங்களை இந்தியாவுக்கு அனுப்புகிறேன், சவுத் இந்தியாவில் பைபிள் காலேஜில் படியுங்கன்னு சொல்லி. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் அந்த நாட்களில் வாலிபர்கள் வெளியில் வாரதே பயம். அந்த வாலிப வயதிலும் நாங்கள் திரும்ப அதே இடத்துக்கு போனோம். அதே அந்த ஜாயலியில் போய் நாங்கள் அதோட சிங்கள பகுதி, முழுக்க சிங்கள பகுதி. அந்த காலத்திலே அது மிகவும் ஒரு வைராக்கியமான ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல நாங்கள் போய் படித்தோம். 3 வருஷம் நாங்கள் டிப்ளமா படித்து அதன் பின்பதாக நிறைய பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. அதன் பின்பதாக நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்ன செய்வது, ஜனங்கள்லாம் ஊரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நான் திரும்பி என்னுடைய ஊருக்கு போய் ஊழியம் செய்வோம். நான் மிகவும் சிறியவன், வயதிலே குறைந்தவன், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்னோடு பேசினார், "நீ கோப்பாய் பிரதேசத்துக்கு போ, அங்கேயே என்னுடைய ஊழியத்தை ஆரம்பி" என்று சொல்லி சொன்னேன். ஆண்டவர் பேசினார்.
அதன்படி நான் கோப்பாய் பிரதேசத்தில் வந்து அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தேன். உங்களுக்கு தெரியும், அதன் பின்பதாக ஒவ்வொரு கட்டமாக யுத்த சூழ்நிலைகள், போர் சூழ்நிலைகள், அதிலே இந்தியன் ஆர்மியுடைய போர் சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த இடத்திலே என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். குறிப்பாக என்னுடைய சகோதரர்கள் ஒருவருமே இலங்கையில் இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். அப்போ அவர்கள் அழைத்தார்கள் என்னையும் வந்து விடும்படி. ஆனால் நான் அந்த தரிசனத்தை உறுதியாய் பிடித்து கொண்டேன். ஒரே ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள முடியும். நான் இப்படியான இடப்பெயர்வுகள் அடிக்கடி ஏற்படுவதுண்டு. கொழும்பிலே போய் நான் இருந்த நேரத்திலே எனக்கு ஒருவர் சொன்னார், நான் உங்களை விசா ஒழுங்கு பண்ணி வெளிநாடுக்கு அனுப்புறதுக்குரிய எல்லாம் செய்கிறேன், நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் அதுக்குரிய பணம் எல்லாவற்றையும் தாருங்கள். நான் போய் அதை கொடுத்து விட்டு ஒரு ஆராதனைக்கு அங்கே இருந்த ஒரு திருச்சபை போயிருந்தேன். அப்பொழுது என்னை அவர்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு அங்கே வருகிறது. இங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார், அவர் வெளிநாட்டு போகிறதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அவர் தன்னுடைய இடத்துல போய் ஊழியம் செய்வார். அந்த நாட்களில் அதற்கு கீழ்ப்படுகிறது என்பது மிகவும் முடியாத காரியம். ஏனென்றால் சூழ்நிலை அப்படி, எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஆனாலும் நான் கீழ்ப்படிந்து அந்த ஏஜென்சி அவர்கிட்ட சொன்னேன், நான் வரே இல்லை. அவருக்கு மிகவும் ஷொக்காக இருந்தது, ஏன் இப்படி சொல்கிறீங்க, இவ்வளவு எல்லாம் செய்து விட்டேன் என்று. அவர் இல்லை என்னோட ஆண்டவர் பேசுகிறார், நான் திரும்பி என்னுடைய ஊருக்கு போகிறேன் என்று சொல்லி. ஸோ அப்படியான அனுபவங்கள், அதாவது அழைப்பை விட்டு விடாமல் கடைசி வரை எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த தேசத்திலேயே இருந்து சகல பிரச்சனைகள், சகல பயங்கரங்கள் நடுவில் இன்னும் ஒன்றை சொல்ல முடியும். என்னை ஒரு விசாரணை கூட அழைத்து சென்றார்கள். ஒரு முகாம் ஒன்றுக்கு அழைத்து சென்று அவர்கள் என்னை பல விதத்திலும் திருவி விசாரணை செய்தார்கள். உண்மையாகவே அப்பொழுது நான் ஐ வாஸ் வெரி யங். அப்போ எனக்கு எப்படி அவர்களுக்கு அதை எதிர்கொள்றேன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனாலும் ஆண்டவருடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடினால ஆண்டவர் கூட இருந்தார். அந்த ஆர்மி ஜெனரல் கடைசியாக சொன்னார், டோன்ட் வரி, ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் யூ. த லாஸ்ட் வேர்ட் ஹி செட் தட். எனக்கு ஒரு எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. அவர் சொன்னார், நீங்கள் என்ன மீட்டிங் வச்சாலும் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி பல அனுபவங்கள் ஊழியத்திலே. இதில் ஒரு காரியம், நீங்கள் அந்த தரிசனத்துக்கு உண்மையாக இருந்தபடியால் ஒரு சமயம் இப்போ ஈவன் அந்த சந்தர்ப்பத்தில் வேறு யாரும் இருந்தால் கூட தீகர்சம் வந்தாலும் அதை செவிகூடாத மாதிரி போயிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தது ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். இன்ற வரைக்கும் அந்த ஊழியத்தில் நிற்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் அநேக விதத்தில் உங்களை பயன்படுத்துகிறார். உண்மையில் சந்தோஷம் பாஸ்டர். உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேக இங்கே இருக்க வாலிபரில் எத்தனை பேர், ஈவன் எங்களோட இந்த இதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு பிரதர் வந்தார், அவர் உடனே வெளிநாட்டுக்கு போகணும். அப்போ நான் யோசித்தேன், இந்த இங்கே இருக்க பிள்ளைகளுக்குள்ள அந்த வெளிநாடு அந்த மோகம் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு காரியம். இன்றைய கூட எங்களுக்கு வேறு அழைப்புகள் ஆகட்டும், மெசேஜ் ஆகட்டும், அண்ணா என்னை இன்வைட் பண்ணு, கனடாக்கு வரோம், அங்கே ஊழியம் பண்ணுவோம், அது பண்ணுவோம். அப்போ எல்லாம் பார்க்க போனால் அந்த வெளிநாட்டு மோகங்களின் அடிப்படையிலான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு உள்நாட்டிலே நின்று ஆண்டவருக்காக நின்று சாய்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஒருவர். அப்போ நீங்கள் ஒரு பெரிய முன்மாதிரி. அப்போ அதான் நான் சொல்ல வருகிறேன், அன்புக்குரிய சகோதர பிள்ளைகளே, அதுவும் குறிப்பாக வாலிபர்கள் பாருங்க. அவர் யுத்த சூழ்நிலையில் அவர் வாலிபனாக இருந்தார். அந்த மத்தியிலும் அவர் ஆண்டவருக்காய் நின்றிருக்கிறார். இன்றைக்கு நான் அதைத்தான் நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விளைகிறேன். ஏனென்றால் இந்த நாட்டிலே ஆண்டவருக்காய் நிற்க முடியும், ஊழியங்களை செய்ய முடியும். நாங்கள் அங்கே போய்த்தான், வெளிநாட்டு போய்த்தான் நாங்கள் ஊழியத்தை செய்ய முடியும் என்று அதுக்கு முன்மாதிரி அன்பு பாஸ்டர். அநேக காரியங்களை கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல சுவாரஸ்யமான அனுபவங்களை நான் கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக லா டிவியின் அனுபவம் புதிதில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஆம் நேயர்களே, லா டிவியின் அனுபவம் புது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இடைவேளைக்கு முன்பதாக நம்முடைய பாஸ்டர்.Robert கோப்பாய் ஏஜி சபை போதகர் அவர்கள் பல காரியங்களை நமக்கு சொல்லிக் கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த
அவருக்கு ஆண்டவர் கூட தரிசனத்துக்கு அவர் எப்படி உண்மையாக இருந்தார், அது மட்டுமல்ல அவருடைய ரட்சிப்பின் அனுபவம் எது அவரை மாற்றியது, வார்த்தை எப்படி தொட்டது, இப்படி பல காரியங்களை பேசிக்கொண்டிருந்தார். தொடர்ந்து பேசுவோம். பாஸ்டர் இடைவேளைக்கு முன்பதாக நீங்கள் சொன்ன காரியங்கள் எங்களுக்கு நிச்சயமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்முடைய வாலிப ஊழியர்களுக்கு. இன்றைக்கு உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், உங்களுடைய கிளை சபைகள் அல்லது ஊழியத்திலே நீங்கள் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிற விதங்கள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய ஊழியத்தை பொறுத்த மட்டிலே நான் முதலாவது என்னுடைய ஊழியம் என்ன என்பதை ஸ்பெசிஃபிக்கலாக அதை தெரிந்து கொண்டேன் ஆண்டவரிடத்தில். அது மிக முக்கியம். 5 விதமான ஊழியத்தில் என்ன என்று, குறிப்பாக நான் மேய்ப்பத்துவ ஊழியமும் போதக ஊழியமும் இணைந்த ஒரு ஊழியத்தை செய்கின்றேன், பாஸ்டரல் அண்ட் டீச்சிங். நான் என்னுடைய வேதாம கல்லூரி படிப்பிலே நான் டிப்ளமா முடித்து, அதன் பின்பதாக பிடிஎஸ் முடித்து, அதன் பின்பதாக எம்ஏ முடித்து நான் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் காலேஜில் நான் ஒரு லெக்சராகவும் இருக்கின்றேன். அதே நேரத்தில் சிடிஎஸ், ஈவன் எல்பிஎஸ்சி பைபிள் காலேஜிலும் சில காலங்கள் நான் டீச் பண்ணேன். தற்போது நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் பைபிள் ஸ்கூல் ஒன்றை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே மாணவர்கள் வன்னியிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை விட பல கிளைச்சபைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக அசெம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையிலே நான் ஆரம்பத்திலே ஒரு மெம்பராக இருந்தேன், அந்த ரீஜனல் கமிட்டியிலே. அதன் பின்பதாக ஒரு செக்ரட்டரியாக இருந்தேன். அதன் பின்பதாக நான் ஒரு ப்ரெஸ்பிட்டராக இருந்தேன். அதன் பின்பதாக நான் இந்த ஃபெலோஷிப்பில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இப்பொழுது நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து செயல்படுகிறேன். அது மாத்திரமில்லை, இப்பொழுது அசெம்பிளிஸ் ஆஃப் காட் கொலம்போ கமிட்டியிலே என்னை அவர்கள் ஒரு கவுன்சிலராக, அதில் இருக்கின்ற ஒரு டிசிப்ளின் கமிட்டியில் ஒன் ஆஃப் த மெம்பராக தெரிவு செய்திருக்கிறார்கள். ஸோ இப்படியாக இது பதவிகள் அல்ல, இது ஊடாக பல ஊழியங்களை செய்யக்கூடியார்கள். குறிப்பாக நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல ஊழியக்காரருக்கு டீச் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஈவன் many senior leaders also I taught them, so I really thank God for that. அதாவது கற்பிக்கிற ஊழியம் ஒரு மிக மகத்துவமானது. இந்த ஊழியத்திலே குறிப்பாக நான் சொல்ல போகிற ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், ஊழியத்திலே வருகின்ற சவால்களை நாங்கள் எதிர்கொள்வது தான் நாங்கள் முக்கியம். சில சவால்களுக்கு முகம் கொடுக்காமல் ஊழியத்தை விட்டு விடுகிறார்கள். சில ஊழியத்தில் ஏற்ற இறக்கங்கள் வரும், ரைட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும். ஆனால் அதற்குள்ளே நாங்கள் தேவனை பார்த்து கொண்டு எங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து ஓட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாகவே தரிசனத்தை நிறைவேற்றுவார். என்னுடைய ஊழியத்திலே குறிப்பாக நாங்கள் எஸ்எம்எஸ் சர்ச் எங்களுடைய கோப்பாயிலே அதை கட்டின ஆரம்பத்திலே சுவாரஸ்யம் இப்பொழுது நினைத்தாலே அந்த காலத்தை எப்படி நாங்கள் கடந்து வந்தோம் என்று ஒரு டைம் பம் வைத்தார். ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருந்த நேரம் திடீரென்னு ஒரு ஆள் சொன்னார், டைம் பம் வைத்திருக்கிறார் என்று. அதை எதிர்ப்பு பார்ட்டி அதை செய்திருக்கிறார். நாங்கள் உடனடியாகவே அதில் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிப்போய் இன்னொரு வீட்டில் வைத்து உடனடி அதே அந்த அந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். கல்லெறிந்தார்கள், எனக்கு அடிப்பதற்காக எல்லாம் இருந்தார்கள், த்ரெட்னிங் நிறைய இருந்தது. அந்த ஊர் பெரியவர்கள் அவர்களாம் மிகவும் பயங்கரம். ஆனால் நான் ஓடையில்லை, அந்த இடத்துலேயே உறுதியாக இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஆலயத்தை கட்டினோம். அந்த ஆலயத்தை நாங்கள் ஃபவுண்டேஷன் போடுற அண்டு கூட பயங்கர பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் யோசிக்கிறேன், எப்படி இந்த சூழ்நிலைக்குள்ள வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய கிருபை, தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்து அந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இப்படியாக இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். ஊழியத்திலே யுத்தத்துக்கு பின்பதாக பலர் எங்கள் சபையை விட்டு போய்விட்டார்கள், வேறு நாடுகளுக்கு, வேறு இடங்களுக்கெல்லாம் போய்விட்டார். இப்போ 3 தடவை எங்களுடைய சர்ச் வந்து பொம் பண்ணி உடைந்தது. இப்போவும் அது திருத்தப்படாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்போ நாங்கள் ரீசன்ட்லி நாங்கள் அதை திரும்பி கட்டுவதற்கான முயற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம். ஏன்னா அந்த கோப்பாய் இடம் வந்து ஒரு ரிமோட் ஏரியா. என்னை Pastor Colton Vikram, he was the chairman of the Assemblies of God Church. He asked me to go to Jaffna AG Church as an assistant pastor. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோட பேசினார், நீ இந்த இடத்துக்கு போ. அந்த சூழ்நிலையிலே கூட எனக்கு ஒரு பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்து நாட்டில் வந்தது. ஆனால் Pastor Colton கர்த்தருக்குள் மரித்து விட்டார். அவர் சொன்னார், நோ ராபர்ட், யூ கோ அஹெட், ஐ வில் என்கரேஜ் யூ என்று சொன்னேன். நான் அவருடைய அந்த உற்சாக வார்த்தையை கேட்டுக்கொண்டு அந்த இடத்துக்கு போனேன்.
அந்த ஊழியத்தில் பல சவால்கள். நான் இங்கே போயிருந்தால் நல்ல சொகுசாக இருந்திருக்கலாம். எஸ்டாப்ளிஷ் சர்ச், எல்லா சேலரி எல்லாம் தந்திருப்பார்கள். ஆனால் நான் ஒரு ரிமோட் ஏரியாவை தெரிவு செய்து இனி இல்லையண்ட பேக்வேர்டு ஏரியா அதுக்குள்ளே இறங்கி ஊழியத்தை செய்தேன். நான் அப்பொழுது சிங்கிளாக இருந்தேன். ஆனாலும் அன்றைய கிருபையினாலே நான் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது என்னிடத்தில் ஒரு பணமும் இருக்கவில்லை, ஒன்றும் இருக்கவில்லை. இது ஒரு அனுபவம். என்னென்றால் நான் அந்த ஒரு பழைய வீடு, அது சங்கிலி அரசன் இருந்த இடம் என்று சொல்லுகிறாரு. அது ஒரு பழைய ஹோண்டட் ஹவுஸ். அதுதான் எனக்கு கிடைத்தது. அதில் தனியாக இருக்கிறேன். பின்னுக்கு வயல்வெளி, ஆந்த கத்திர சத்தம் எல்லாம் கேட்கும். ஒரு நாள் சாப்பாடு இல்லை. இப்பொழுது சோதனை. நான் எழும்பி என்னுடைய அம்மா வீட்டுக்கு போவோமா அல்லது விசுவாசத்தில் இருப்போமா? நான் யோசித்தேன், விசுவாசத்தில் இருக்க போகிறேன். என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தால் ஆண்டவர் போஷிப்பார். அந்த சுவாரஸ்யமான விடயம் என்னவென்று சொன்னால், அந்த மக்களுக்கு தசமபாவம் கொடுப்பதை பற்றியோ காணிக்கை கொடுப்பதை பற்றியோ ஒன்றும் தெரியாது. புதிய ஒரு ஊழியம். ஆனால் ஆச்சரியம், காலையில் பார்க்கிறேன், ஒரு அம்மா தலையில் கடகத்தை கொண்டு வருகின்றார். வந்து பாஸ்டர்ன்னு கூப்பிட்டேன். என்னென்று கேட்டேன். பாஸ்டர் உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்று. அங்கே பார்த்தா சாப்பாட்டு பொருட்கள், மில்க் பவுடர் அதெல்லாம் கொண்டு. நான் இதை பற்றி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுமே அவர்களுக்கு தெரியாது. ஆண்டவர் ஒன்றை ப்ரூவ் பண்ணார். நான் அழைத்தேன், நான் வழிநடத்துவேன். இன்று வரைக்கும் கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இல்லை இன்னொரு காரியம் உண்டா, அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த எடுத்த ஓட்டத்தை முடிக்கணும்னு இன்ற வரைக்கும் நிற்கிறான். அந்த முற்கால பதிவு இப்போ ஆண்டவர் இன்னும் வெள்ளமையாக அவங்கள பயன்படுத்துகிற காரியம். ஊழியத்தின் பாதையில் நீங்கள் சொன்னது போல் பலமுறை டைம் பாம் காரியமெல்லாம் உண்மையில பெரிய ஒரு எதிர்ப்புகள் மத்தியில் நீங்கள் சொன்னது போல் சௌகரியமான ஊழியத்தை கூட செய்யலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்திருந்தால் நல்ல சௌகரியமாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் இந்த நாட்களில். உண்மையிலே பாஷ நீங்கள் சொல்லும்போது எனக்குள்ளே கூட ஒரு நல்ல ஒரு விசுவாசம் கட்டியெழுப்பப்படுகிறது. நான் கொடுத்த தரிசனத்தில் எந்த சூழ்நிலையிலும் அதில் வறுமை வரலாம், தேவைகள் வரலாம், என்ன வந்தாலும் அதற்கு நிற்க வேண்டும். அவமானங்கள் வரலாம், நிற்க வேண்டும். அதை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஊழியத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அன்பு நேயர்களே, நம்முடைய பாஸ்டருடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு அப்படி இருக்கிற நிலைமையை பார்த்து நீங்கள் நினைக்கலாம், அவர் பாடில்லாமல் சந்தோஷமாக கடந்து வந்திருக்காரு. நான் அவருக்கு பின்னால் நிறைய பாருங்க, ஒரு சமயம் சாப்பாட்டு கூட விசுவாசத்தை கொண்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அப்படியே விசுவாசம் கனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் இன்றைக்கும் ஆண்டவர் எங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம் பாஸ்டர். இன்றைக்கு உங்களுடைய ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு எத்தனை கிளை சபைகள், எங்கே உங்களுடைய தரிசனங்கள் மற்ற எதிர்கால திட்டங்கள் பேசுங்க. எங்களுடைய பிரதானமான மெயின் சர்ச் வந்து கோப்பாயில் இருக்கிறது. அதை விட நாங்கள் நல்லூர், திருநெல்வேலி, கம்பர்மலை, அல்வாய் மற்றும் பரந்தன், தர்மபுரம், சிவபுரம் இப்படியான பகுதிகளிலும் கிளை சபைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களோடு கூட முழுநேர ஊழியத்துக்கண்டு 5 பேர் இருக்கிறார்கள். பகுதி நேர ஊழியக்காரர்கள் 20 பேர்கிட்ட இருக்கிறார்கள். அதை விட அங்கே ப்ரேயர் செல்ஸ் எடுக்கிறதற்கு உடன் ஊழியக்காரர்கள் இருக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலெக்டிவ் எல்லாமே எங்களிடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது பிட்வீன் 350 to 400 மெம்பர்ஸ் இருக்கின்றார்கள். எல்லா பிராஞ்செல்லாம் சேர்த்து எங்களுடைய ஊழியங்களை நாங்கள் தொடர்ந்து இப்பொழுது செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்து தான் நாங்கள் கூடுதலாக இந்த நாட்களில், என்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டிலே சுவிசேஷ ஊழியம் மிகவும் குறைவு. சுவிசேஷ ஊழியத்தின் பங்களிப்பு போதாது என்று சொல்ல வேண்டும். அது என்னுடைய ஒரு கணிப்பு. அந்த ஊழியத்தை நாங்கள் ஊக்குவிக்கும் பொழுதுதான் சபைகள் வளர்ச்சி அடைய முடியும். யாழ்ப்பாணத்திற்கு சபைகள் வளர வேண்டுமென்றால் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். ஸோ இந்த நாட்களிலே நான் வேதாம கல்லூரியிலே கல்வியை கற்பித்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்திலே பாஸ்டரல் மினிஸ்ட்ரியும் செய்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக எங்களுடைய அந்த கோப்பாய் பிரதேசத்தில் இருக்கிற எங்களுடைய திருச்சபையை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். நாங்கள் போன வருஷம் அந்த தரிசனத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆபோக்திக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக தரிசனத்தை வரைந்து வை, அது தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்ற அந்த வசனத்தின்படி நாங்கள் அந்த தரிசனத்தை நிறைவேறுவது, அதை காண்பதற்காக நாங்கள் மிகவும் விசுவாசத்தோடு கூட நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு அதற்குரிய திட்டங்களை நாங்கள் அமைத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் மினி குருசேட்ஸ், நான் யோசிக்கிறேன் பெரிய மெசிவ் குருசேட் இல்லாமல் மேபி
ஒரு 10-15 நாட்கள் நின்று கேட்டாலும் கூட அதில் ஒரு 2 பேர் ரட்சிக்கப்பட்டாலே கிரேட். ஏண்டா பெரிய மெசிவ் மீட்டிங்கை வச்சு அதில் செய்யணும் ஒரு தடவை ரட்சிக்கப்படுறேன். நான் ஐ வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் த ஃபெலோஷிப், ஜெஃப்னா ஃபெலோஷிப். என்னுடைய கருத்தின்படி நிறைய பெரிய கூட்டங்கள் வைக்கிறோம், ஆனால் ரிசல்ட்டை பார்த்தா ஒன்றும் இல்லை. அதனுடைய மினி குருசேட்ஸ்கள் வைத்து ஹவுஸ் டு ஹவுஸ் இவாஞ்சலிசம் இப்படியான இதுகளை செய்தால் அதிகமான பலனை பெறலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். பாஸ்டர், உங்களுடைய அனுபவத்திலிருந்து பல காரியங்களை பயந்து கொண்டீங்க. குறிப்பாக இன்றைய கரண்ட் ஊழியத்தை குறித்து கூட சொன்னீங்க, என்ன செய்துருக்கீங்க, சுவிசேஷ ஊழியங்கள் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி. குறிப்பாக இன்றைக்கு தலைமை சபை எப்படி இருக்கிறது? தலைமை சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதா, அல்லது தலைமை சபை உங்களால் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறதா? அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கிறது. 3 தடவை நான் சொன்னேன், 3 தடவை அது பம்ப் பண்ணி உடைஞ்சது. ஆனால் அந்த உடைஞ்ச நாளையிலே இருந்து இன்றைய நாள் வரைக்கும் அதுக்கு எந்த விதமான ஒரு ரீஹபிலிட்டேஷனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதுக்குரிய முயற்சிகளை நாங்கள் பெரிதாக முன்னெடுக்கவில்லை. நான் நம்புகிறேன் இது ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கும் என்று. அந்த உடைந்த காரியத்தை, அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு இப்பொழுதுதான் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுக்கு ஆரம்பத்திலே அது ஒரு மிகவும் இட்ஸ் அ ஹார்ட் கிரவுண்ட் கோப்பாயை பொறுத்த மட்டும் சுசமளிக்க. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு அந்த பில்டிங்கை திரும்பி கட்டுறதுக்கு இப்போ பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. பாஸ்டர்ஸ் மிக கஷ்டப்படுகிறார் ஜோனிங் இல்லாமல். அது நிறைய அதாவது கட்டிடத்துக்குரிய பெர்மிஷன் எடுக்கிற இப்போ கஷ்டம். ஆனால் ஆண்டோடைய கிருபியால் எங்களுக்கு அது கிடைச்சிருக்கு. அந்த பில்டிங்கை நாங்கள் ஓரளவு கட்டி மேலே கொண்டு வந்துட்டோம். மிகுதி பாதி நிறைவேறுவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய தேவைகளை குறித்து சொல்லுங்களேன் பாஷா. ஏன்னா நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு இப்படி ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக சப்போர்ட் கிடைச்சிருக்கிறது. எங்களுடைய அந்த ரூஃப் நாங்கள் செய்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தேவை. அதை விட கீழே மற்ற இல்லாமல் எங்களுக்கு ஒரு 50 lakhs தேவை. பட் இப்போ எங்களுக்கு அந்த ரூஃபை செய்து தந்தால் நாங்கள் மிகுதி காரியங்களை அவனுடைய கிருபையால் செய்யலாம். இப்போ கரண்ட் இதுகளை கொஞ்சம் நாங்கள் இதில் இன்சர்ட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் இதனுடைய பாசனோட பயந்து கொள்ளும்போது ஒரு காரியம் பயந்து கொண்டார். இந்த கூரை மட்டுமே இப்பொழுது அமைத்து விட்டால் ஓரளவுக்கு அந்த இதில் கண்டி பண்ண முடியும். அவனுடைய தேவை 10 லட்சத்துக்கும் சற்று அதிகமாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சௌர பிள்ளைகள், இது உங்களுடைய தேசத்தில் நடக்கிற ஒரு காரியம். முடிந்த அளவுக்கு இதை சப்போர்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. ஏனென்றால் சபை ஊழியத்தை மிகுந்த வைராக்கியமாக பல வருடங்களாக இங்கேருந்து செய்து கொண்டிருக்கிற அருமையான போதகர், எங்களுடைய ஊழியத்தை கூட மிகுந்த ஆதரவாக இருக்கிற ஒரு போதகர். ஆகவே தயவு செய்து நம்முடைய அன்பு பிள்ளைகள் நேயர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன், நம்முடைய சபையை நாம தான் கட்ட வேண்டும். ஆகவே இந்த சபையின் தேவை மிகவும் இப்பொழுது அத்தியாவசியமாக இருக்கிறது. அந்த கிளிப்ஸை பார்க்குறீங்க. குறிப்பாக இதற்கு முழுவதும் முடித்தால் இது ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். பல கூட்டங்கள் வைப்பதற்கு, கான்ஃபரன்ஸ் வைப்பதற்கு. இங்கே சரியான கஸ்டம் ஹால்ஸ் எடுக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட இது வரும்போது நிச்சயமாக அநேக நிகழ்வுகளுக்கு கூட இது உதவியாக இருக்கும். ஆகவே கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். பாஸ்டருடைய தொலைபேசி இலக்கங்கள் தெரிகிறது. அவர் நேரடியாக அழைத்து, அல்லது நீங்கள் இலங்கைக்கு வந்தால் பாஸ்டரை சந்திக்க மறக்காதீங்க. அதுவும் குறிப்பாய் விசுவாச பிள்ளைகள், பாஸ்டர் நன்கு தெரிஞ்சவர்கள், சிறிய உதவியோ பெரிய உதவியோ தயவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்றால் பாஸ்டர் உண்மையிலே அவருடைய மனதின் வாஞ்சியை இந்த சபையை கட்டி முடிக்க வேண்டும். அது அவருடைய வாஞ்சியாக இருக்கிறது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உங்கள் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன். கூரை வந்து அந்த ஷெல் பட்டு உடைஞ்சு விழுகிற நிலையிலே இருக்கு. அப்படி விட இயலாது. கட்டாயம் அதை செய்தே ஆக வேண்டும். இல்லாட்டி நாங்கள் அதை வச்சு செய்திருக்கலாம். ஆனால் அது அந்த இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஹோல்ஸ், அந்த ஷெல் பீசஸும் அப்படியே இருக்குது. யூ கேன் கம் அண்ட் see. அப்போ அதை கட்டாயம் நாங்கள் அதை திருத்தி. ரைட், நிச்சயமாக பாஸ்டர் நம்முடைய நேயர்கள் அதை பொறுப்படுத்திக் கொள்வார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் பலரை எழுப்புவார். உண்மையிலே பாஸ்டர் உங்களுடைய அந்த கடந்து வந்த அனுபவங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வளர்ந்து வரும் ஊழியர்களுக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய அனுபவத்தை கேட்டாலும் அதுவே பெரிய ஆலோசனை. தரிசனத்துக்கு கீழ்ப்படியணும், அதுக்கு உண்மையாக இருக்கணும், தொடர்ந்து ஓடுகிற அனுபவம் இன்ற வரைக்கும் அதற்கு அனுக்கிறீங்க. எத்தனை வருஷம் பாஸ்டர் கிட்டத்தட்ட? நான் நியர்லி 40 years. 10 வருஷத்துல 50 வருஷம் கொண்டாட போறீங்க. பிரைஸ் காட். ஆம் நேயர்களே, ஆம் சகோதர பிள்ளைகளே, ஊழியத்துக்கு வருகிறவர்களுக்கு இவருடைய வாழ்க்கை வந்து அப்படி ஊழியத்தின் பாதைகள் நிச்சயமாகவே
உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக இருக்கும். தரிசனத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அழைத்த அழைப்பில் ஓட வேண்டும், அதுதான் முக்கியம். அதில் அவமானங்களை சந்திக்கலாம், பொம்மை கூட வைப்பாங்க, ஆனாலும் அதற்காக நிற்கணும் ஆண்டவருக்காக. பிரைஸ் காட். அநேகர் இந்த தேசத்தை விட்டு எங்களுடைய அப்பா உட்பட எல்லாருமே போய்விட்டார்கள். ஆனால் உண்மையிலே இன்றவருக்கு நிற்கிறதே பெரிய. அதான் நான் இங்கே இருக்க ஊழியரில் சந்திக்கும் போது சொல்லுவேன், நிறைய பேருக்கு வாய்ப்பு இருந்தும் போக இல்லை. அதில் நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு கொண்டு போய் கடைசி மட்டும் போய் கூட வேணாம் ஆண்டவருக்கு அனுப்பி விட்டு வந்திருக்கிறீங்க. உண்மையில் அதுவே ஒரு பெரிய ஆலோசனை. இன்றைய ஊழியர்களுக்கு இத்தனை வருட அனுபவத்திலிருந்து நீங்கள் பீயிங் லெக்சரர் அண்ட் அதோட இத்தனை வருஷம் பாஸ்டர் ஊழியம், மேய்ப்ப ஊழியம், இவ்வளத்தில் இருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை இன்றைக்கு வளர்ந்து வரும் ஊழியர்களுக்கு? வளர்ந்து வரும் ஊழியக்காரருக்கு என்னுடைய ஆலோசனை என்னவென்று சொன்னால், அழைப்புக்கு உண்மையாக இருங்கள். இந்த உலக மேன்மையை தேடாமல், உலக புகழ்ச்சியை தேடாமல், தாழ்மையோட ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையோடு செய்ய வேணும். இந்த நாட்களில் ஊழியம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் வேறு காரியங்களை தேடுகிறார்கள். ப்ரொஃபஷனாக மாறிவிட்டது, ப்ரொஃபஷனலாக போகிறதுக்கு முயற்சிக்கிறார்கள். உண்மையிலே நான் பைபிள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது எனக்கு அந்த டிப்ளமாண்டாலே என்னென்னு தெரியாது. அந்த பட்டங்களை பற்றி எனக்கு நான் பைபிளை படிக்கணும் அந்த ஒரு ஆசை மாத்திரம்தான். அதாவது நாங்கள் ஒரு நாளும் ஊழியத்துக்கண்டு வரையக்குள்ளே அதை ஒரு வேலையாக, ஒரு உத்தியோகமாக அப்படியே நினைத்து வராமல் கடவுளுக்கு பணி செய்ய போகிறோம் என்ற ஒரு வேலைக்காரன் உள்ளத்தோட, தாழ்வு மனப்பான்மையோட தான் அதாவது தாழ்வு மனப்பான்மை, தாழ்மையோட அந்த ஊழியத்தை செய்கிறது இந்த நாட்களில் மிகவும் தேவையாக இருக்குது. என்று சொன்னால், தாழ்மை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் சீனியர் பாஸ்டர்ஸ், யூனியர் பாஸ்டர் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அது என்னுடைய அனுபவ ரீதியாக பார்த்தா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நாங்கள் தாழ்மையாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்துவார். ஒருவேளை ஒரு சீனியர் பாஸ்டர் எப்படி அடக்கினாலும் தேவன் உயர்த்த நினைச்சா உயர்த்துவார். குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் தாழ்மையோடு ஆண்டோட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது நிச்சயமாய். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய காரியம், ஊழிய அனுபவத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், அழைப்பில் உண்மையாக இருக்கணும். அது அவருடைய அனுபவத்திலிருந்து சொன்ன காரியமானால் ஆலோசனையாக கொடுப்பது தாழ்மையோடு, சீனியர் ஜூனியர் இல்லாமல் ஆண்டு கொடுத்த அழைப்புக்கு உண்மையாக இந்த ஊழியத்தை செய்யும்பொழுது நிச்சயமாய் அங்கே ஆண்டவர் உயர்த்தினைத்தால் அவர் உயர்த்துவார். இன்னொரு காரியம் பாஷா, இதை பார்த்து கொண்டிருக்கிற மேபி உங்கள் சபை விசுவாசிகள் உலகம் முழுக்க இருக்கிறவங்க, மேபி கனடாவில் இருக்கிறவங்க கூட இதை பார்க்கலாம். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை, பொதுவான நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? இந்த காலத்திலே நான் நினைக்கிறேன் உபதேச கோளாறுகள், உபதேச பிரச்சனைகள், சத்தியத்தை விட்டு பிறழ்கின்ற நிறைய காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் 1977 எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேனோ அதே போல் தான் இப்போவும் பின்பற்றுறேன். ஐ நெவர் சேஞ்ச்ட் மை ட்ருத்ஸ் டாக்ட்ரின்ஸ் எனிதிங். நான் தருகிற ஆலோசனை தான். இந்த நாட்களில் புதுசாக எவ்வளவோ வருகிறது. அடிப்படையாக இருக்கிற உபதேசங்களை இறுக பிடித்தாலே போதும். நாங்கள் புதுசாக ஒவ்வொன்றை பிடிக்க போனால் நிறைய பிரச்சனைகள் வந்து சபைகள் குழம்பி, எங்கட ஆத்மா குழம்பி, எல்லாம் ஒரு பிரச்சனையாய் போய்விடும். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் புதிய உபதேசங்களுக்குள்ளே இழுபட்டு போய் தங்களுடைய சபைகளை விட்டு விலகி போய், உண்மையிலேயே புதிதண்டா எல்லாருக்கும் விருப்பம், அதில் இழுபட்டு போவார்கள். அது இலகுவாக நடக்கிற காரியம். ஆனால் என்னுடைய ஆலோசனை என்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இழுபட்டு போகாமல் சொல்வார்கள், ஓல்ட் இஸ் கோல்டு என்று சொல்லுவார்கள். நான் அந்த நாட்களில் பெற்ற அந்த அனுபவத்தை நான் எப்பொழுதும் சொல்லுவேன். அதாவது சத்தியத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் ஆரம்பத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொண்டா காணும். இப்பொழுது புதிரான சத்தியங்கள்லாம் சொல்லுகிறார்கள், நினைச்சு பார்க்க முடியாது. அப்போ அதுகள்லாம் மிக அபாயகரமானது. அப்போ அதில் விசுவாசிகளும் கவனமாக இருக்கணும், ஊழியக்காரரும் கவனமாக இருக்கணும். ஊழியக்காரர்கள் ஒரு லெக்சரர் சொன்னால், ஐ வுட் ராதர் ப்ரீச் அன் ஓல்ட் சர்மன் தேன் ப்ரீச்சிங் அ நியூ சர்மன். ஏன்னா அந்த புது பிரசங்கம் என்று சொல்லி அநேகர் பிழையாக எல்லாம் பிரசங்கிக்கிறார்கள். அப்போ அது மிகவும். ரெண்டாவது, நீங்கள் கேட்டுக்கொண்டபடி, இது என்னுடைய சொந்த கருத்து,
ஒரு பாஸ்டர் இல்லாவிட்ட ஒரு புல்பிட்லேருந்து ப்ரீச் பண்ணுற ஒரு தேவனுடைய மனுஷன் நிச்சயமாகவே பேசிக்கான ஒரு தியோலஜியை அறிஞ்சிருக்க வேணும். இல்லையோ அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஹெர்மனியோட்டிக்ஸ் அண்ட் ஹெர்மலிட்டிக்ஸ் சிலர் வாதாடலாம், அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் எப்படியும் ப்ரீச் பண்ணலாம்னு. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு டிண்டேல் இப்படிப்பட்ட பெரிய மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாரும் இவ்வளவோ படித்து தான் அதை மொழிபெயர்த்தார். அப்போ அறிவு படிப்பு இல்லாமல் மொழிபெயர்த்திருக்க மாட்டார். அவர்கள் ஆவியின் வழிநடத்தல் இருந்து அதே நேரத்தில் தேவன் அவர்களை ஏன் பாவித்தார்? அவர்கள் படித்தார். ஸோ கிறிஸ்டியன் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாத்திரமில்லை, ஒரு வேத வசனத்தை எப்படி வியாக்கியானப்படுத்துகிறன்னு ஒருவருக்கு தெரியாவிட்டால் அவர் தான் நிஜப்பாட்டுக்கெல்லாம் வியாக்கியானப்படுத்துவார். அப்போ ஒரு ஊழியக்காரனும் மிக கவனமாக இருக்க வேணும். தேர் இஸ் அ ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டிங் த ஸ்கிரிப்சர். அந்த அக்செப்டட் ரூல்ஸை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டியது கட்டாயம் என்று என்னுடைய சொந்த கருத்து. இல்லையென்றா அது தடம் பெறணும். புதுசு புதுசாக வர வர இவையில் மாறிக்கொண்டே போவேன். நானும் ஒவ்வொன்று சொல்லிக்கொண்டே போவேன். அப்படி இல்லையென்றா எங்களுக்கு ஒரு கைட்லைன் ஒன்று இருக்கும். அதுலேயே நாங்கள் we will stick to that. அப்போ நாங்கள் பிள்ளையான பாதைக்கு போக மாட்டோம். இப்போ 39-40 வருஷம் நாங்கள் பிள்ளையான உபதேசம் செய்தேன்னு ஒரு தரம் சொல்ல மாட்டார். we are stick to the rules and regulations of interpreting the word of God. அது மிகவும் முக்கியம். இன்னைக்கு உலகம் முழுக்க நடக்கிற பிரச்சனை அதுதான். தாங்கள் விரும்பினபடியெல்லாம் வேத வசனத்தை வியாக்கியானப்படுத்த போகிறது. ஆகவே வேதாம கல்லூரியில் அதாவது எங்கேண்டாலும் நல்ல ஒரு வேதாம அறிவை பெற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே இந்த நாளில் இங்கே மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தோட கேள்விப்படுகிறேன். பல புதிய உபதேசங்கள், கிறிஸ்துவை பற்றிய உபதேசங்களே மாறியெல்லாம் பேசப்படுகிறது. கிரேஸ் ப்ரீச்சிங்னு அங்கால ஒரு பக்கம் எடுத்து கொண்டு போகிறாங்க. அப்படி பல வகையில் சத்தியங்கள் குழப்பப்படுகிறது. ஆனால் சொன்னது போல் நம்ம அறிந்ததில் முதலாவது உண்மையாக இருப்போம். சத்தியத்தை சத்தியமாய் பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த சத்தியத்தில் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்கான சத்தியத்தில் நிலைத்திருப்போம். உண்மையிலே சந்தோஷம் பாஷை, உங்களுடைய நேரத்தை கொடுத்தீங்க, வந்து உங்களுடைய அனுபவம் சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, அநேகருக்கு தெரியாத விஷயம் Pastor.Robertோட வாழ்க்கை இப்போ இப்படி இருக்கான அவருக்கு முன்பதாக இப்படி இருந்தேன்னு நிறைய பேருக்கு தெரியும். மேபி உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உலக மக்களுக்கு இன்றைக்கு தெரியும் Pastor.Robertோடைய வாழ்க்கை சரித்திரங்கள் அல்லது கடந்து வந்த பாதைகள். உண்மையிலேயே நம்முடைய நேயர்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தின் எடுக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அவருடைய சூழ்நிலை நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். தூய பிதாவே, இந்த நேரத்திலும் கூட இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, மனக்கிலேசத்தோடு கவலையோடு துக்கத்தோடு துயரத்தோடு ஆண்டவரே இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆறுதலின் கரம் அவர்கள் மேல் நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கம் அவர்கள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா விதமான ஆண்டவரே துக்கமான சூழ்நிலைகளை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசேஷமாய் நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே குடும்ப பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற பெற்றோருக்கு ஆண்டவரே நீ ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்று ஏங்குகிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். துன்மார்க்கத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கணவன்மாருக்காக ஜெபிக்கிற மனைவிமாருக்காக நான் வருகிறேன். ஆண்டவரே அந்த கணவன்மாரை தொடும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்க்கின்ற அந்த குடும்பங்களில் ஒரு பிரதான சமாதானம் இறங்குவதாக ஆண்டவரே. பொல்லாத சத்துருடைய கிரியில் அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே உம்முடைய பலமுள்ள கரத்தை நீட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன், போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரே அங்கலாய்த்து நிற்கிற ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இனிமேல் ஊழியத்தை நிறுத்தி விடுவோம் என்று சொல்லி ஆண்டவரே மனதிலே அதைரியத்தோடு இருக்கிற ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன். உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆவியானவரே, இப்படி அபிஷேகத்தை கொடும், திரும்பவும் கட்டி எழுப்பும், திரும்பவும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் சுவாமி. தைரியப்படுத்தும், இட்டை கட்டும், வழிநடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே விதமாக முற்றிலும் முழுவதுமாக என்னுடைய அன்பு கரத்திலே இந்த ஆண்டவரே வார்த்தையை கேட்டு எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அன்பு கரங்களாலே அணைத்து கொள்ளுவீர்களாக. நீர் ஒரு நாளும்
எங்களை விட்டு விலகுவதில்லை, ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. உங்களுடைய சாட்சியம் சொன்னீங்க, அது மட்டும் இல்லை ஆலோசனையை கொடுத்தீங்க, நேர்களுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக கருத்துக்கள் விமர்சனங்கள் வரும்போது நிச்சயமாக அவங்களை தெரியப்படுத்துவோம். தொடர்ந்து உங்களுடைய ஊழியங்கள், குறிப்பாக இந்த சுவிசேஷ பணி இன்னும் வளர வாழ்த்துகிறோம். லார்ட் டிவி எப்பொழுதுமே உங்களுக்கும் உங்களுடைய சபைக்கும் ஆதரவாக இருக்கும். உங்களுடைய நீங்கள் ஆரம்பிக்கும் போது இன்ற வரைக்கும் எங்களோட ஆதரவாக நிற்கிற ஒரு பாஸ்டர். நிச்சயமாக எங்களுடைய அடிக்கடி டைம் கிடைக்கும் போது வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பாஸ்டர். நேரத்தை என்னையும் இந்த இடத்துல அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வைத்ததுக்காக உங்களுக்கும் என்னுடைய சபை சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. ஆம்னேவில் இன்றைக்கும் ஒரு அனுபவம் நிறைந்த யாழ்ப்பாணத்திலே அதிக வருடங்களாக ஊழியர் செய்து கொண்டிருக்கிற அருமையான ஒரு போதகரை அறிமுகப்படுத்தினோம். அவருடைய விவரங்கள், தொலைபேசி இலக்கங்கள், மின்னஞ்சல் முகவரிகள் திரையில தெரிகிறது. நீங்களும் அவருக்கு அழைத்து அவருடைய இலக்கங்களுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் அழைத்து அவருக்கு ஆதரவு கொடுங்கள். அது மட்டுமல்ல, நல்ல சாட்சிகள் இருக்குமானால் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உலகத்தில் அவருடைய விசுவாசிகளாக இருந்தால் உங்களோட பாஸ்டருக்கு நீங்கள் ஒரு ஹாய் சொல்ல மறவாதிருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்படி பல சாட்சிகளை இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் ஒளிபரப்ப ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுடைய சபை போதகர்கள், நல்ல சாட்சி உள்ளவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த அனுபவம் புது நிகழ்ச்சி வாயிலாக உலகம் முழுவதும் அதை அறிவிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து லார்ட் டிவி ஊழியத்துக்காக ஜெபிங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடமாவது இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள். பெரிய காரியங்களை செய்ய காத்திருங்கள். ஆண்டவருக்காய் உண்மையாய் நிற்கும் ஒரு ஊட்ட சந்ததியை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சி. இனிவரும் நாட்களிலும் இது தொடரும். இந்த பணி இன்னும் உலகம் முழுவதும் எடுத்து செல்ல உங்கள் ஜெபங்கள், ஆதரவுகள் நிச்சயமாய் தேவை. மீண்டும் இன்னும் ஒரு அனுபவ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் அலன்ராஜ் அருள்நாயகம் மற்றும் பாஸ்டர் ராபர்ட். God bless you.